நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். இந்த காணொலியில் நம்ம ராஜ்யபுரஸ்கார் டெஸ்ட் கேம்பில் மோட்டோ சயின்ஸ் சல்யூட் லெஃப்ட் ஹேண்ட் ஷேக்னு ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு 10 மார்க்ஸுக்கு அந்த பேஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோட்டோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்கலாம், வாட் இஸ் அவர் மோட்டோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, பி ப்ரிப்பேர்டு இஸ் அவர் மோட்டோ. தமிழில் தயாராகிரு, ஆயத்தமாயிரு அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஹவு கேன் வி அச்சீவ் அவர் மோட்டோ, எப்படி நம்ம மோட்டோவை அச்சீவ் பண்ணலான்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும், பீயிங் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி அவேக், மாரலி ஸ்ட்ரெயிட், வி கேன் அச்சீவ் அவர் மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலாக விழிப்புணர்வோடு இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம பி ப்ரிப்பேர்டுங்கிற மோட்டோவை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பதிலாக நீங்கள் சொல்லலாம், எழுதலாம். அப்புறம் சைன் பற்றி ஒரு கேள்வின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 3 finger சைன்? அதுக்கு என்ன ஆன்சர், டு டினோட் 3 points in our promise. நம்ம உறுதிமொழியில் உள்ள 3 பாயிண்ட்ஸை குறிக்கிறது. டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி, டு ஹெல்ப் அதர் பீப்புள் அண்ட் டு ஒபே த ஸ்கவுட்லான்னு இருக்குல்ல, அதை குறிக்கிறதுக்காக 3 fingers ஸ்ட்ரெச் பண்ணுறோம், சைன் பண்ணும்பொழுதும் சல்யூட் பண்ணும்பொழுதும். அப்புறம் என்ன வேறு கேள்வி கேட்கலாம், வென் டு வி ஷோ ஸ்கவுட்ஸ் சைன்? எப்போ நம்ம ஸ்கவுட் சைன் காமிக்கணும்? எப்போல்லாம் ப்ராமிஸ் சொல்கிறோமோ அப்போல்லாம் ஸ்கவுட் சைன் காமிக்கணும். குறிப்பாக இன்வெஸ்டிச்சர் டைமில் பண்ணணும். அட் த டைம் ஆஃப் இன்வெஸ்டிச்சர் அண்ட் ரெனிவல் ஆஃப் ப்ராமிஸ் வி மஸ்ட் ஷோ ஸ்கவுட் சைன். அடுத்தது சல்யூட் பற்றி கேள்வி என்ன வைக்கலாம்னா, வாட் இஸ் த யூனிக் திங் இன் ஸ்கவுட் கைட் சல்யூட்? ஸ்கவுட் கைட் சல்யூட்லேயே வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னா, 3 finger சல்யூட்டுங்கிறது தான் வித்தியாசமானது. வேர்ல்டுலேயே யாரும் 3 விரல்களாக சல்யூட் பண்ணுறதில்ல. ஸ்கவுட்டுக்குன்னே உள்ள யூனிக்கான ஒரு ஆக்டிவிட்டி அது. அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம்னா, வென் வி மீட் ஹூ சல்யூட் ஃபர்ஸ்ட்? இப்போ ஒருத்தருக்கு நம்ம செஞ்சுக்கிறோம்னா யார் முதல்ல சல்யூட் பண்ணுங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஸ்கவுட்டிங்கில் உள்ள முறை என்னென்னா, வயது வேறுபாடு, ரேங்க் வேறுபாடுலாம் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு சல்யூட் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது, வென் டு வி சல்யூட் வித் லெஃப்ட் ஹேண்ட்? லெஃப்ட் ஹேண்டில் எப்போ சல்யூட் பண்ணுவாங்கன்னு அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்லேயும் சல்யூட் பண்ணலாமாங்கிறதே இருக்குல்ல ஒன்று. ஆமாம், பண்ணலாம். எப்படின்னா, அட் த டைம் ஆஃப் ஹேவிங் ஸ்கவுட் ஸ்டாஃப் இன் ரைட் ஹேண்ட், வி கேன் சல்யூட் வித் த லெஃப்ட் ஹேண்ட் பை ஃபோல்டிங் த லெஃப்ட் எல்போ ஹரிசான்டலி அண்ட் டச் த ஸ்டாஃப் வித் 3 fingers. வலது கையில் ஸ்கவுட் ஸ்டாஃப் இருக்கும் பொழுது இடது கையால் இந்த கையை மடக்கி இந்த படத்தில் இருப்பது போல், இங்கே படத்தில் நிற்கும் பொழுது அட்டென்ஷனில் நின்று சல்யூட் பண்ணுறது, மார்ச்சிங்கில் சல்யூட் பண்ணுறது ரெண்டும் இருக்குது. அப்போ இடது கையால் எல்போவுக்கு நேராக மடக்கி வலது கையில் உள்ள அந்த ஸ்கவுட் ஸ்டாஃபை தொடணும் 3 விரலை நீட்டி. அது சல்யூட்டுன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்டால் சல்யூட் பண்ணுற விதம். அடுத்தது, லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் பற்றின ஒரு கொஸ்டின். ஃப்ரம் வேர் அண்ட் ஹூம் பிபி இன்ஹெரிட்டட் த ப்ராக்டிஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் அப்படின்னா, எங்கேருந்து இந்த பழக்கத்தை அவர் இன்ஹெரிட் பண்ணிக்கிட்டாரு? ஃப்ரம் ஆஷாந்தி ட்ரைப் சீஃப் பிரம்பே 1 ஃப்ரம் த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. இந்த ஆஷாந்தி ட்ரைபுக்கிட்ட தான் இந்த இடதுகை குழுக்கள் பழக்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இப்போ மோட்டோ சயின்ஸ் சல்யூட் லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் சம்மந்தமான கேள்விகள் கேட்கப்படலாம். நீங்கள் விரிவாக பதிலளித்து அதிக மதிப்பெண்கள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.